எல்லாவற்றிலையும் ஒரு ஆசீர்வாதமும் மேன்மையும் கனமும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தி அருளும். பெரும்பாலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். உங்களை பார்ப்பதில் கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை போல இந்த நாட்களை பணிவிடை செய்த எல்லா பிள்ளைகளுக்கும் மனதார நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, பொதுவாக இருந்து கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை தருவாராக. இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்ம சில பகுதிகளை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கிற ஒரு நாளாய், இந்த நாளில் ஒரு அற்புதத்தை பார்க்கிற ஒரு தினமாய், கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுகிறவராய், நம்முடைய நாட்களில் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசும் பொழுது கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புவார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். பாஸ்டர், இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு ஆராதிச்சோம் தெரியுமா, எவ்வளவு துதிச்சோம் தெரியுமா, எவ்வளவு கர்த்தரை மகிமைப்படுத்தணும் தெரியுமா, எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு நான் உடைந்தேன், ஒப்புரவாகினேன், மன மகிழ்ச்சியா இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை கொடுத்தார் அப்படின்னலாம் அநேக நேரம் சொல்லுகிறதை நாம் அனுபவித்திருக்கிறோம், சொல்லி கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சகலவற்றிலையும் மாற்றத்தை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்குள் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தாலும், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருந்தாலும், எனக்குள்ள என்ன இருக்கிறதா, இருள் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. சொல்ல, என்ன இருக்கு, என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் பிரகாசித்து அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடி, இன்னைக்கு அநேகர் கர்த்தர் தந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து ஒரு கொளுத்தி மரக்காலில் என்ன செய்யணும், நீங்க மேல அந்த வழக்கு ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக அது நீங்கள் என்ன செய்ய, மூடி வைக்கிறதுனால வெளிச்சம் என்ன செய்ய முடியவில்லை, பிரகாசிக்க முடியவில்லை. அப்போ அது என்ன செய்தது, அந்த வெளிச்சம் அணைந்து விடுகிறது. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடந்த நாட்களில் சில தினங்களுக்கு முன்பதாக நமக்கு என்ன பூச்சி, ஒரு பூச்சி வந்துச்சுல, மேப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன பூச்சி, அதுக்கு பேரு ஈசல் இல்லையா, ஈசல் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த ஈசல் கூட்டம் கூட்டமா இருளுக்குள்ள போச்சா, வெளிச்சத்துக்கு வந்துச்சா? வெளிச்சத்திற்கு வந்துச்சு இல்லையா. இன்னைக்கு உங்களிடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த ஆவியானவர் மேலே அசைவாடுகிறார். அவ்வளவுதான். இப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுனால இப்ப நான் அபிஷேகத்துல என்ன செய்யறேன், நிரம்புறேன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஆவில நிரம்புறேன், அவ்வளவுதான். ஆனா அந்த இருள் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனாலதான் அந்த இருளுக்குள்ள என்ன இருக்கிறதா, பாவம் இருக்கிறது. சொல்ல, அந்த இருளுக்குள்ள என்ன இருக்கு, வாசிக்கலாமா? ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம்.
இப்போ அநேக நேரம் நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் என்னால ஜெயிக்க முடியல, என்னால அற்புதத்தை பார்க்க முடியல, நான் விழுந்து 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 எழும்புகிறேன்னு, கோபப்படக்கூடாதுன்னு தான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் இனி கோபமே படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா எனக்குள்ள கோபம் வந்துருது. ஐயோ, நான் யாரையும் திட்டக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டு போறேன், ஆனா நான் வீட்டுல போனோன்னு அதை தான் நான் செய்கிறேன். அநேக நேரம் இங்க இருந்து அழகா தீர்மானம் எடுக்கிறோம், நான் இனி ஆலயத்திற்கு சரியான டைம்ல வந்துருவேன், ஆலயத்திற்கு என்னது செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருவேன், தெய்வ சமூகத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நான் ஜெபிப்பேன், தெய்வனுடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்துல வாசித்துருவேன். ஆனா அநேக நேரங்களில் என்னால் அது முடியவில்லையே, சில பாவங்கள் என்னால விட முடியல, விட்டு விட்டு எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலை எனக்கு யார் அற்புதம் செய்ய முடியும்? அது ஏன் உன்னுடைய வாழ்க்கையில விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால விட முடியலையே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7:20, ரோமர் 7:20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்கிறதால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் அறிக்கை செய்கிறேன், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பொருத்தனைகளை பண்றேன், தேவனோடு ஒப்புரவு பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு பிடிக்கல, ஆனா நான் செய்யறேன். கோபப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் செய்யறேன். அம்மாவா இல்லையா? குடிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் குடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா குடிக்க தோணுது, வருது, ஆனா நான் விரும்பல, ஆனா எனக்கு வருது. அல்லேலூயா. இல்ல, ஆனா நான் செய்யறேனே. இப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இப்படி நீங்க வந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்ல, கர்த்தர் உங்களோட பேச விரும்புறாரு. நீங்க அநேக நேரம் சாட்சி சொல்லி சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனா ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும், இருள் எனக்குள்ள இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதை உங்களை விடுதலைக்கு நேராய் நான் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். இப்போ அதனுடைய வாசித்த முதல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்தை நீங்க வாசித்துனா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்க இருள் இருக்கிறது, என்கிட்ட இருள் இருக்கிறதா அப்படி என்னை நானே சோதிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் 2வது வசனம் தான் பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மை. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஏன்ட ஒழுக்கம் இருக்காது. சொல்லுங்க, ஏன்ட இருள் உள்ள இருந்தா எனக்குள்ள என்ன இருக்காது? ஒழுக்கம் இருக்காது, நீட்னஸ் இருக்காது, குளிக்க மாட்டோம். சொல்லுங்க, ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் நிரம்பி வழிவாரானால், எனக்குள் வாழ்க்கையில ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடுகிறார், உண்மைதான். ஆனா எனக்குள்ள இருள் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் எப்படி இருப்பேன்? ஒழுக்கமா இருக்கவே மாட்டேன். 10 மணிக்கு நான் 10:30க்கு நான் வரேன் அப்படின்னா நமக்குள்ள என்னதான் இருக்கு? இருள் இருக்கு, ஒழுக்கம் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே ஒழுக்கமா இருக்காது. அவன் செய்கிற காரியம் ஒழுக்கம் இருக்காது, நீட்னஸ் இருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய காரியம் எந்த பொருள் எதுல இருக்குதோ அந்த பொருள் அந்தந்த இடத்துல இல்லைன்னா நீங்க நினைச்சுக்கீங்க, நம்ம வீட்டுல என்ன இல்ல? ஆவியானவர் அல்ல, ஒழுக்கம் இல்ல. அப்ப ஒழுக்கம் இல்லைன்னா எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சொல்லுங்களேன். எடுக்கிற துணி அப்படியே விரிச்சு போடுற இடத்துல ஒரு பிள்ளைக்குள்ள வந்துருச்சுன்னா ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் என்ற அர்த்தம். அப்ப இருள் இருந்தா கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு காரியம் தான். ஒன்றும் இல்லை, ஒழுக்கம் இருக்காது, நீட்னஸ் இருக்காது, வீடு ஒழுக்கமா இருக்காது. சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு எப்படி இருக்கணும்? நீட்டா இருந்தா ஆவியானவர் அங்க வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் ஒவ்வொரு சண்டையும் வெள்ளை துணி தான் நம்ம போட்டுட்டு வந்தோம். ஆனா வர இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒழுக்கத்தை
சிதைக்க எப்பொழுது நான் முற்படுகிறேனோ, சொல்லுங்க, ஒழுக்கத்தை நான் சிதைப்பதற்கு எப்பொழுது நான் முற்படுகிறேனோ அப்ப எனக்குள்ள இருள் இருக்குதுன்னு அர்த்தம். மேல அந்நிய பாஷை இருக்குது, எங்க வாயில, சொல்லுங்க, எங்க வாயில அந்நிய பாஷை இருக்கிறது, வாயில துதிக்கிற சத்தம் இருக்கிறது, வாயில அன்பாய் நடத்துவதற்கு வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆனா என் இருதயத்துக்குள்ள எப்படி இருக்குது? இருளா இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லி கொடுக்கிறது, இருதயத்தின் நிறைவு, இருதயத்தினுடைய வெளிச்சம் வாய் வழியாய் பிரதிபலிக்கும். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய இருதயம் என்ன நினைக்கிறது? நான் ஒழுக்கம் இல்லாமல் நீ இரு. இன்னைக்கு ஆலயத்திற்கு போகணும், எத்தனை மணிக்கு போகணும்னு எல்லாருக்கும் தெரியும், 9 மணிக்கு போகணும். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருந்த ஒழுக்கம் இல்லை, அந்த இருள் என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இருள் என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை மைண்டை கேட்சப்பர் பண்ணும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தூங்கு அப்படின்னு சொல்லும். அதிகமான எரிச்சல் என்னைக்கு வரும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில வருதுன்னா நமக்குள்ள இன்னும் இருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆலயத்திற்கு அந்த இருள் இல்லைன்னா ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே அது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப எனக்குள்ள ஒரு இருள் இருந்துச்சுனாலே நினைச்சுடுங்க, ஆலயத்திற்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது, தேவனை தேடுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது, தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு எனக்கு என்ன செய்யாது? விருப்பம் இருக்காது. அப்ப இருளி கிரிய எனக்குள்ள வாசம் பண்ணுமானால் நான் எதையும் ஒழுங்கா முடிக்க மாட்டேன். செய்யற வேலையில பாதியில நிக்குதா, நீங்க எடுக்கிற காரியத்துல பாதியில நிக்குதா, அங்க என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? சொல்லுங்களேன். இருள் இருக்கிறது, ஆனா வாயில துதிக்கிற சத்தம் இருக்குது. பாஸ்டர், ஆவியானவர் எனக்குள்ளதானே வாசம் பண்றார், ஆவியானவரை நான் மகிமைப்படுத்துகிறேனே, ஆவியானவர் எனக்குள்ளதானே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாயில மட்டும் இருக்க கூடாது, முழு இருதயமும் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற இருதயமா மாறுச்சுன்னா தான் ஒழுக்கம் சரியா இருக்கும். ஐயோ நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். இல்லைன்னா இருள் நமக்குள்ள இருக்கிறது வரையிலையும் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய் மாற முடியாது. அப்போ அடுத்தது ஒண்ணு சொல்லுது பாருங்க, வெறுமை. எப்பா பார்த்தாலும் என்ன ஆராதிச்சு கண்டோம், என்ன துதிச்சு கண்டோம், ஆலயத்துக்கு போய் என்ன பார்த்தோம். ஏன்? அங்க என்ன இருக்கு? ஒரு இருதயத்துல ஒரு வெறுமை இருக்கு. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற வறுமை ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனால ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல இருள் இருக்கிறது, வாய் அவரை மகிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லா காரியத்திலையும் சபைக்கு குறித்து கொரிந்து சபையில சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நீங்க செய்யணும். எப்படி செய்யணுமா? ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும். கிரமம்னா என்ன? நேர்த்தியா, பெர்ஃபெக்டா. அங்க ஒரு சலசலப்பு இருக்கக்கூடாது. சபை நடத்தும் பொழுது இப்ப நல்லா பாருங்க, இங்க நல்ல ஆராதனை நடந்துட்டு இருக்கும், அப்பதான் ஒரு ஆள் உள்ள வருவாங்க. அப்போ உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, என்ன புதுசா ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஜெபம் அப்படியே தேவ பிரசன்னத்துல அப்படியே மகிமையில போயிட்டே இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை நம்ம லேட்டா வாரதுனால நம்ம அருகாமல் இருக்கும் பொழுது பக்கத்துக்குள்ள ஜெபம் என்ன செஞ்சிருது? தடைப்பட்டுருது. ஆராதனை தடைப்பட்டுறது, கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செஞ்சிருது? தடை ஆகிறது. அவர்களால் ரெண்டாவது திரும்ப ஜெபிக்க அவங்களால என்ன செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படி போயிட்டே இருக்கணும், அந்த ஆழத்துக்குள்ள போயிட்டே இருக்கணும். ஆழத்துக்குள்ள போக 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 தான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மளால போக முடியும். இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ 20 முழம் நட, அந்த ஆத்துல நடக்க சொல்றாரு. நடந்து போனா, ஆனா 20 முழம் நடந்த உடனே முழு சரீரமும் முழுங்கி முள்ள தண்ணிக்குள்ள போயிடுச்சா?
போகல. சுயம் இருந்துச்சு. சொல்லுங்க சுயம். சரீரம்னா என்ன? சொல்லுங்க சரீரம்னா என்ன? சுயம். அப்போ என் கணுக்கால் அளவு நான் கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னா எது வரைக்கும் தான் எனக்கு பேர் இருக்குது? கணுக்கால் அளவு வரதா. பாக்கி இன்னும் எவ்வளவு சுயம் இருக்கு. இப்ப சொல்றாரு, எப்பா எசேக்கியேல், நீ அந்த இருளை மாற்றணும், இன்னும் நீ நினைச்ச கொஞ்சம் நட, கொஞ்சம் நட, இன்னும் 20 முழம் நட. அப்ப முழங்கால் அளவு வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு சொல்லுங்களேன்? எவ்வளவு வந்துச்சு? இப்ப சொல்ற நீ இன்னும் உனக்குள்ள இன்னும் சுயம் இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கு? சுயம் இருக்கிறது. இன்னும் நீ எழுப்பி நட. இப்ப நடக்கிறான். இப்ப எது வரைக்கும் வந்துச்சு? இடுப்பளவு வந்துச்சு. இன்னும் கத்த சொல்ற, இன்னும் நடப்பா, நட நட நடன்னு சொல்லி அவனை எது வரைக்கும் வந்துச்சு? கழுத்தளவு வரைக்கும் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய ஆவியானவர் இன்னைக்கு அநேகருக்கு கணுக்களவு தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது? கணுக்கு முழங்கால் அளவு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது எப்படி இருக்கிறது? இடுப்பளவு வருகிறது, மார்பளவு வருகிறது, கழுத்தளவு வருகிறது. அப்போ உங்களுடைய அபிஷேகத்தினுடைய அளவுல தான் அந்த இருள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் வாயில மட்டும் துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது அல்ல. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிப்பாரு, அந்த ஸ்தோத்திரத்திற்கு அதிகமான வல்லமை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மிடத்துல இருள் இருக்கிறதுனால அங்க சந்தோஷம் அல்ல, சமாதானம் இல்ல, பிரச்சனை. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையும் எரிச்சலும் சண்டையும் கோபமும் கூக்குரலும் தான் வீடுகளுக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கிறதுனால அங்கு வெறுமை இருக்கிறது, அங்கு ஒழுக்கம் இருக்காது. இன்னைக்கு எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒழுக்கம் இல்லையோ, நம்ம என்ன செய்வோம்? பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்வோம்? பிள்ளை ஒழுக்கத்திற்கு நேராக நடத்துவதற்கு என்ன செய்வோம்? அடி கொடுப்போம் இல்லையா? சிட்சிப்போம் இல்லையா? சிட்சிப்போமா இல்லையா? சிட்சிப்போம். சரி, அது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு 15 வயசு வரை இருக்கிற பிள்ளைய நம்ம அடிச்சிடலாம். 15 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகளை அடிக்க முடியுமா? இப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுருங்களேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து என்ன அடிக்கலாம், இன்னொருவர் வந்து என்ன அடிக்க முடியுமா? விடுவாங்களா? விட முடியாது. அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்ச உங்க வீடுகளுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இந்த இருள் விலகும்படி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஆழத்துக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் மாறி ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் மாறும் பொழுது அநேகருக்கு வெளிச்சமாய் நான் மாறி விடுவேன். அல்லேலூயா. அநேகருக்கு நான் ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் மாறிடுவேன். அநேகர் என்னை தேடுவார்கள். அதனால நான் கர்த்தர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்லுவாரு, சத்துருக்களும் எனக்கு சிநேகிதர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உன்னை பகைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று மறந்து விடக்கூடாது. உனக்குள்ள அந்த இருள் இருக்கிறதுனாலதான் உன்னை பகைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா போதும், அந்த வார்த்தை உன்னை பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் முடிச்சிடும். அல்லேலூயா. சின்ன ஒரு வார்த்தை தான். நான் குறித்து சொல்லுது, நான் என்னதான் நெருப்பு, நான் என்னது நெருப்பு, அது முழு காடையுமே என்ன செஞ்சிருமா? ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, உண்மையா சொல்றேங்க, ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அது ஊருக்கே வந்துடுது. வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஒரு நல்ல காரியம் நடந்தா உங்க வீட்டுக்கு வருதா? பக்கத்து வீட்டுல இருந்தா கூட வராது. ஏங்க ஒருத்தர் செத்து போனா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. செத்து போனா கூட துத்தித்தாங்களே எவ்வளோ நாள் பழகுறவங்க இருக்கிறோம். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா உடனே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி நடந்துச்சு நீங்க கேட்டீங்களான்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கும். ஆனா ஒரு மனுஷன் செத்து போனா அவன் பாஸ்டர் இப்படி ஒரு ஆள் செத்து போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு மனிதர் இல்லை. போஸ்ட்டை பார்த்து தான் தெரியுது, ஓ இவன் இந்த ஆள் செத்து 10 நாள் ஆயிடுச்சே, ஐயோ போவாம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் ஆகுது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உனக்குள்ள இருள் இருக்க 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 உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்ப வாழ்வாருக்கும் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒழுங்கு இல்லாம மாறிடும். அப்ப இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என் குடும்பத்துல இருள் விலகுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருள் விலகுவதாக.
என் பொருளாதாரத்துல இருள் விலகுவதாக. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலக விலக நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள், ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். அப்ப இருள் இருந்துச்சுன்னா ரெண்டு அடையாளம். ஒன்று, நிறைய அடையாளங்கள் இருக்குன்னா குறிப்பா டைம் இல்லாதனால சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஒழுக்கம் இருக்காது, கீழ்ப்படுதல் இருக்காது. ரெண்டாவது என்ன இருக்காது? வறுமை இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உன் வீட்டில் 5 காசு தங்காது. ஏன்னா உனக்குள்ள அங்க என்ன இருக்கு? வறுமையை கொண்டு வருகிற ஆவி இருக்கு. பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன? அழிக்கவும், கொல்லவும், அழிக்கவும், திருடவும் என்று வேறு ஒன்றும். ஆனா கர்த்தர் எப்படி வர்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெறுமை, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிற, மாற்றம் வரவில்லை. இன்றைக்கும் தரித்திரியம் தரித்திரியம் தரித்திரியம். எங்கு பார்த்தாலும் வேலை செய்கிறேன், கடன் 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 என்கிற தரித்திரியம் உன் வாழ்க்கையில இன்றைக்கும் இருக்குமானால், எங்கேயோ ஒரு பகுதியில இருளின் கிரியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இருளின் கிரியில் நீங்கள் விடுதலை ஆக வேண்டுமானால் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் இருளில் இருந்து ஒரு அநேகரை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நான் பார்த்து சீக்கிரமாய் நான் முடிக்கப் போகிறேன். ஒருவேளையே நமக்கு எடுத்த செய்தி கொஞ்சம் ஆழமான, கொஞ்சம் பெரிய செய்தி, ஆனாலும் நமக்கு அதுக்கு முடிப்பதற்கான நேரம் இல்லை. இருந்தாலும் 400 வருடங்கள், அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் முதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரையிலும் அதனுடைய 400 வருடம் கேப். அந்த பகுதிக்கு எத்தனை வருஷம் கேப்பு? 400 வருடம் கேப். இப்ப நம்ம வாசித்த ஆதியாகமம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த வசனத்திலிருந்து பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடினார். இந்த 2 வசனத்திற்குள்ள கேப் எவ்வளவுனா 1000 வருட கேப். எத்தனை வருஷம் கேப்? எவ்வளவு வருஷம் கேப்? 1000 வருட கேப். இப்ப நான் அந்த கேப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பல. நான் சொல்லி கொடுக்கிற விருப்பம் என்னன்னா, மல்கியா முதல், சொல்லுங்க, மல்கியா முதல் மத்தேயு சுவிசேஷம் வரையிலும் அந்த 2 புஸ்தகத்தினுடைய கேப் எவ்வளவு வருஷம் தெரியுமா? 400 வருடம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? சொல்லுங்க, எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. இந்த 2 வருஷம், இந்த கேப்புக்கு எத்தனை வருஷம் கேப்பு? அப்ப இந்த 400 வருஷம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை வெளிப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வெளிப்படல. அந்த 400 வருஷம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 400 வருஷமும் கத்தோலிக்க வேதாகம பொதுமொழி பெயர்ப்புல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில தான் சிலுவை போர்கள், அப்புறமா பாத்தீங்கன்னா மக்கபேயர்களுடைய யுத்தங்கள், இதெல்லாம் இந்த வருஷத்துல இந்த 40 வருஷமும் யுத்த காலமா இருந்துச்சு. அந்த யுத்த காலத்துல இருண்ட காலமா இருந்துச்சு. இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்துச்சா? இருண்ட காலம் இருந்துச்சு. ஆனா இந்த 400 வருடம் இருண்ட காலத்தை ஒரு தேவ மனிதன் அதை வெளிச்சத்தின் ஆண்டாய் மத்தேயு துவங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொன்னா, யோவான் ஸ்நாபகனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் யோவானிடத்தில் இருந்த அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் காண்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனிடத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த 400 வருடம் இருண்ட காலத்துக்குள்ள இருந்த ஒரு மனிதன் மீண்டும் ஒரு வெளிச்சத்தை துவங்குவதற்கு அவனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் தன்னை எங்கிருந்து தெரிந்து கொள்கிறான்? வேதத்துல என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நீங்கள் நினைக்கிறீர்கள், ஐயோ இந்த பாஸ்டர் தலையை கொடுத்தா ஏதாவது சொல்ல மாட்டாரா,
இவரு சொல்ல மாட்டாரா? பெரிய பாஸ்டர் சொல்ல மாட்டாரா? சின்ன பாஸ்டர் சொல்ல மாட்டாரா? இதையே தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசனம் அல்ல. உங்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஸ்தேவான் சொல்லுகிறார், என்னை குறித்து இங்கு எழுதி இருக்கிறதே, நான் வனாந்தரத்தில் சத்தமிடுகிறவருடைய சத்தம் என்று சொல்லுகிறார். அவர் எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் எங்கிருந்து தன்னை அறிந்து கொள்கிறார்? வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்கிறார். எப்படி சொல்லுகிறார்? நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் தெரியுமா? சிறுமைப்பட்டவனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யாருக்குப்பா தீர்க்க தரிசனம் வேணும்? உனக்கு மனிதர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இருக்கட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை என்றைக்காக நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உனக்குள் இருக்கிற இருள் முழுவதும் வெளிச்சமாய் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்து என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க. ஹலோ, உங்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது சொல்லுங்க. தெரியாது. யாரோ ஒரு பரிசுத்தவான் வந்தார், ஏதோ என் தலையில கைய வச்சார், ஏதோ ஒன்ன சொன்னார், அதை நான் செய்யறேன். அதல்லங்க. உங்களை குறித்து யோவான் ஸ்நாபகனை குறித்து அவர் சொல்றார், நான் வனாந்தரத்தில் சத்தமிடுகிற சத்தம். அல்லேலூயா. இப்போ உன்னை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? உன்னை குறித்து பைபிள் என்ன எழுதியிருக்கு? உன்னை குறித்து எழுதியிருக்கு. சொல்ல, நம்மளை குறித்து சொல்ல, நம்மளை குறித்து இந்த பைபிள்ல இருக்கு. நீ என்ன செய்யணுங்கிறது பைபிள்ல. இதை கண்டுபிடிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு தாங்க இருள் அற்றவனாய் தேசத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதில்ல, இதுல என்ன எழுதியிருக்கு? உன்னை குறித்து இதுல என்ன எழுதியிருக்கு? உன் கேரக்டர் நீ கொஞ்சம் யோசித்து பார். உன் கேரக்டர் என்ன கேரக்டர் திங்க் பண்ணு. அந்த கேரக்டர் உள்ள இருக்கு. உன் பிரச்சனை எந்த பிரச்சனையோட தேவனை தேடினியோ அந்த பிரச்சனை உள்ள இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடி. அவர்கள் என்ன ஊழியத்தை செஞ்சாங்கன்னு கண்டுபிடி. அதுதான் உன்னை நீ அறிந்து கொள்ளுகிறது. உன் பிரச்சனை என்னப்பா? உன் பிரச்சனை, உன் நெருக்கம் என்ன? அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீதான் ஆசீர்வதிக்கப்படுவ. சொல்லுங்க, நீதான். நான் வேதாகமத்திலிருந்து என்னை கண்டுபிடித்தேன். நான் ஒரு யோசேப்பாக நான் கண்டுபிடித்தேன். ஏன்னா சொந்த பந்தம் விரட்டுச்சு. ஏன் எங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே எங்களை வெறுத்தாங்க. ஏன் எங்க வீடே என்ன வெறுத்துச்சு. அல்லேலூயா. அது யாருடைய அனுபவம்? வேதாகமத்தில் வேற யாருக்காவது இதே போல பிரச்சனை இருந்துச்சா? என்ன ஊழியத்துக்கு வந்ததுனால என்னை துரத்தி விட்டாங்க. எங்க அப்பா சொல்லிட்டார், இதுல ஒரு சொத்தோ ஒரு பைசாயோ தரமாட்டேன்னார். அப்ப யார் அது? விரட்டி விடுகிற அனுபவம். எந்த அனுபவம் எல்லாம் இருக்கு? சரி, இப்ப இந்த ஆண்களுக்கு நடந்த சம்பவம் பெண்களுக்கு எங்க நடந்துச்சு? ஆகார். சொல்லுங்க, எவ்வளவு? யாரு? இப்படி வேதாகமத்திலிருந்து ஒன்னே நீ கண்டுபிடிப்பாயானால், வேதாகமத்திலிருந்து உன்னே நீயே எங்க என்னுடைய சுபாவம் இதுதான், இந்த சுபாவத்தில் இருக்கிறவர்கள் யார், இந்த பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு வேதாகமத்தில் நீ கண்டுபிடிச்சிட்டேனா உனக்குள் இருக்கிற இருள் தானாய் விலகி போகும். ஆழத்துக்குள் இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. அப்போ அந்த இருளிலிருந்து நீங்க விடுதலை பெற வேண்டுமானால் இந்த வேதத்திலிருந்து நீங்கள் யார் என்பதை உங்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீ யார், நான் யார், இதுலதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார் இல்லையா, ஏசாயா தீர்க்கதரிசி வாசித்தார் இல்லையா, என்னை குறித்து இவைகள் சொல்லி இருக்கிறதே. என்னை குறித்து ஸ்தேவான் சொல்றார் இல்லையா, வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு லூக்கான்னு நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான் தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்பார்.
வசனம் இருந்துச்சு. லூக்கால இருக்கு நினைக்கிறேன். சாரி, லூக்கா எடுங்க. அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 40:5 வசனத்தை வாசிங்க. 3:5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறோட சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாகமத்துல குறித்து அவன் தன்னை யார் என்பதை அவன் ஐடென்டிபிகேஷன் பண்ணி கொண்டான். அப்போ ஒரு மனிதன் வேதாகமத்தின் அடிப்படையில் என்னை யார் என்று நான் அடையாளம் கண்டுகொள்கிறேனோ அதை நான் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல கர்த்தர் இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் சில காலம் யோவான் ஸ்நாபகன் இடத்துல வெளிச்சத்தை காணும்படி ஆவலாயிருந்தீர்களே. அப்போ இவர் சொல்றார், நான் எங்க இருக்கணும்ங்கிறத ஐடென்டிபிகேஷன் பண்ணுகிறார். நான் வனாந்தரத்துல இருக்கணும். நான் எங்க இருக்கணும்? நான் வனாந்தரத்துல இருக்கணும். ஐடென்டிபிகேஷன் பண்ணுகிறார். இன்னைக்கு நீ எங்க இருக்கணும்னு உன்னால் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடிகிறதா? நீ எந்த ஆலயத்துக்குள்ள இருக்கணும்னு உன்னால் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடிகிறதா? நீ தேவனுடைய சமூகத்துல யாருக்கு நீ பாஸ்டரா இருக்கணும்னு உன்னால் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடிகிறதா? அப்ப நீ யாருன்னே ஒண்ணு இல்லை தெரியலனா இருள் என்னைக்கும் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கும். அப்போ இவர் சொல்றார், அடுத்த ஆசாரியனாக மாற வேண்டியது யாரு தெரியுமா? இந்த யோவான் ஸ்நாபகன். அடுத்த பிரதான ஆசாரியன் யாரு? அடுத்த பிரதான ஆசாரியன் யாரு? இந்த யோவான் ஸ்நாபகன். ஏன்னா தகப்பன் யாருதான்? ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அடுத்த ஸ்தானத்துல வர வேண்டிய தன்னுடைய பிள்ளை. ஆனா அவருடைய தீர்மானம் என்னன்னா, அவன் அறிந்து கொண்டு சொல்றான், 400 வருஷமா இருண்ட காலமா இருக்கிறது, இங்கு ஒரு வெளிச்சத்தை காணவில்லை, தேவனுடைய சத்தத்தை காணவில்லை, நான் பிரதான ஆசாரியனாய் நான் அழைக்கப்படவில்லை, நான் வனாந்தரத்திலே இருந்து சத்தமிட போகிறேன் என்கிற தீர்மானம் அவனுக்குள்ள வந்துச்சு. அவனுக்குள்ள இருந்த இருள் மாறினது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் கட்டப்பட்டிருந்த இருள்கள் எல்லாம் விலகி ஓடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் கர்த்தர் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆனா எங்கேயோ ஒரு இருள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அந்த இருள் சூழ்ந்து கொள்வதற்கு காரணம் என்ன? நான் வேதாகமத்திலே நான் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளாததே தான் பிரச்சனை. வேதாகமத்தில் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்குது பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன குறித்து இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேனா நீ சாகிறது வரையிலும் கை தட்டிட்டே இருக்கலாம். சாகிறது வரையிலும் கைத்தட்டி பாட்டு பாடணும்னு விரும்புறியா? இல்லை நான் யாருன்னு இந்த வேதாகமத்தில் நான் பார்க்க போறேன்னு விரும்புறியா? அதாங்க ரகசியம். நீ வளர்றதற்கு அதான் ரகசியம். அந்த நீ யார் என்பதை அறிஞ்சிச்சுன்னா உன் பாடு இதுல வந்துடும். உன் பிரச்சனை என்ன எல்லாம் வரப்போகுதுன்னு அப்பவே உனக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்.
எப்படி அடையாளம் கொண்டு கொள்கிறார்? நான் யாரை போல மாற விரும்புகிறேன்? கிறிஸ்துவை போல மாற விரும்புகிறேன். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய அச்சு அடையாளங்களும் யாரை போல மாற வேண்டும்? கிறிஸ்துவை போல மாறணும். அதனால நான் பாடுகளை சகிப்பதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாய் மாறுகிறேன். தன்னைத்தானே அவன் அறிந்து கொள்கிறான். இன்னைக்கு உங்களை குறித்து உங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணி கொள்வீங்கன்னா மட்டும்தான் சாகும் போதாவது நல்லா இருக்கலாம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, சாகும்போது நல்லா இருக்கலாம். சொல்லுங்க, சாகும்போது ஆமா, கடைசியில போய் ஐயோ ஐயோன்னு கால் வலி கை வலின்னு சாகாத. இப்பவே நீ கண்டுபிடிச்சிரு. உனக்கு சின்ன வயசு, கண்டுபிடி. யாரு நீ? கண்டுபிடி. உன் பிரச்சனையை குறித்து பாரு. பைபிளை என் பிரச்சனையோடு இந்த மனுஷன் எந்த பிரச்சனையோட இருக்கிறான்னு பாரு. அவனை போல நீ பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு அனுமதிப்பாரு. அந்த பிரச்சனை நீ சந்தோஷமா போயிட்டே இரு. கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு எவ்வளவுதான் மேன்மையாக இருந்தாலும், சொல்லுங்க, எனக்கு மேன்மையை நான் விரும்பல. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அதை செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் மேன்மையை பார்க்கணும். நான் ஓடக்கூடாது. அவர் எனக்கு என்ன சொன்னார் அதை நான் செய்யும் போதுதான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொன்னா? கல்யாண வீட்டுல என்ன இல்ல, ராட்சரசம் இல்ல. உடனே என்ன சொன்னாரு? இன்னும் வேலை வரல, வேலை வரும், அந்த நேரம் நான் செய்ய வேண்டும் போ. உடனே இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த கச்சாடிகள்ல நீ என்ன செய்யணும்? உடனே இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அதுக்கு முன்ன சொல்லிட்டு போங்க பாருங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அப்ப ஆவியானவர் என்ன சொல்றாருங்கிறது வேதத்துல தான் இருக்கு. உன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? ஆவியானவர் உள்ள எழுதி வச்சிருக்கிறார். உன் பிரச்சனைக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கான விடுதலை எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கான அற்புதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இதை நீ பார்க்கணும், படிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எழுப்பி நின்று தன்னை குறித்து எழுதி வச்சிருக்கிறத ஓபன் பண்ணி படிக்கிறார் இல்லையா? படிச்சாரா இல்லையா? அப்படி படிக்கணும், நீயும் தியானிக்கணும். என்ன குறித்து என்ன சொல்லிருக்கு பைபிளை பாரு. எல்லார்ட்டையும் மண்டையை கொண்டு கொடுத்துறாரு. மண்டையை கொண்டு கொடுத்துட்டு அப்புறமா இங்கேயே ஆகிட்டு இருக்கிற சுத்தி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்றை குறித்து நீ பைபிளை ஸ்டடி பண்ணு. ஒன்றை குறித்து என்ன எழுதிக்க பாரு. பார்க்காதது வரைக்கும் உனக்கு என்னைக்கும் பாட்டம் பாடுவேன், தொட்டா அடிப்பேன், இருக்கிறது போல இருப்பேன். பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னா நீ பைபிள் என்ன இருக்கு ஒன்றை குறித்து பாரு. உன் பிரச்சனை என்னெல்லாம் இருக்கிறது கண்டுபிடிச்சுன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ள பிரச்சனை இதுக்குள்ள இருக்கு. அதான் சொல்லணும். உன் பிரச்சனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடறேன். நீ இப்படிதான் ஆறப்போறா, இப்படிதான் ஆக போறா, அப்படிதான் மாற போறா, இப்படிதான் ஆசிரியக்க போறான்னு ஈஸியா அப்பவே தெரியும். ஆனா நம்மளத்துல இருக்கிற சில குணங்கள் தான் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், மேன்மையை எண்ணுவதற்காக அவர் சொன்னதை நான் செஞ்சா அநேகர் தேர்ந்தெடுத்து ஓடி வரலாம். 400 வருஷம் இருளடைந்திருந்த அந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இப்ப ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நம்ம டைம்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆழமான செய்தி முடிச்சுட்டு ஒருவேளை கத்து சுத்தமான இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தரை கீழ்ப்படுத்திட்டான். வசனத்தின்படி தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சது மட்டுமல்ல, மேன்மையா இருக்க வேண்டிய அந்த ஆசாரிய பணியை தொடர்ந்து வனாந்தரத்துல வந்து அப்ப அங்க வனாந்தரத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். எசேனியர்கள் என்று சொல்வாங்க. ஒரு குறிப்பு. இது என்னது? ஒரு பரிசேயர்கள் சதிசேயர்கள் போல இதுவும் ஒரு என்னதான் ஒரு எசேனியர்கள் சொல்லுகிற ஒரு குறிப்பு. பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியமா ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இவர்கள் வேதத்தை எழுதுகிறவர்கள், பிரதிபலிப்படுகிறவர்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் எழுதி பாதுகாக்கிறவர்கள், வேதாகமத்தை பாதுகாக்கிறவர்கள். அதான் ஒரு மனிதன் தோல் சூழலை என்ன செஞ்சாங்க
சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துல ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு சவுண்டை கேட்கிறான். கும்ரோ என்கிற ஒரு மலை இருக்கிறது. அந்த கும்ரோ என்கிற அந்த மலையில அந்த மலையை ஒரு சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு தட்டும் பொழுது ஒரு பாடு சவுண்டுகளை கேட்குதே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை தோன்றுகிறார்கள். தோன்றும் பொழுது வேதாகமத்தில் இருக்கிற எல்லா சுருள்களும் எங்க இருக்குதுன்னா அந்த ஒரு பானைக்குள்ள போட்டு வைத்திருந்தார்கள். அந்த பகுதியை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த எஸ்னியர்கள். இந்த எஸ்னியருடைய வேலை என்ன? ஜெபிக்கிறது, சாப்பிடுறது, ஜெபிக்கிறது, சாப்பிடுறது. அதே போல காலையில வந்து ஸ்நானம் பண்ணணும், மாலையில வந்து ஸ்நானம் பண்ணணும். அவங்க எப்போதும் தன்னை சுத்தமா வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, தன்னை சொல்லுங்களேன், தன்னை சுத்தமா வச்சுப்பாங்க. இவங்க துறவு உரம் கொண்டவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்களா? துறவுரம். துறவுனா என்னது? முற்றும் வருத்தவர்கள். அல்லேலூயா. முற்றும் வருத்தவர்கள். இவர்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வனாந்தரத்துல குகைகள்ல இருந்து அந்த மலை குகைகளுக்குள்ள இருக்கிற தேன் தான் இவங்களுக்கு சாப்பாடு. அங்க இருக்கிற பூச்சிகள் அதுதான் என்னது இவங்களுக்கு உணவு. அப்ப முழு நேரம் சாப்பாடு கூட கிடையாது. கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போற ஆட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இப்ப நீங்க பாருங்க, காட்டுக்குள்ள போனா தெரியும். நாங்களும் மலை கிராமத்துக்கு போறோம். வயிறு பசினா எங்க போறதுன்னு தெரியாது. அப்போ கிடைக்கிற நேரம் ஏதோ ஒரு பழ சீசனு பழம் கிடைக்கும். அம்மாவா இல்லையா? ஏதோ வேட்டைக்கு போனா ஏதோ ஒரு குருவி குஞ்சு காடா அது மாதிரி கிடைச்சோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடைக்காது. அப்ப அந்த காலத்துல இருக்கிறதை போதும் என்று எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தன் குடும்ப வாழ்க்கையை ஒரு குடும்பம் நடத்துமானால் அவனுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் அங்கு பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சத்தின் இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த வெளிச்சத்தின் இடத்தில் ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னிடத்தில் இருக்கிற இருள் எப்பொழுது விலக 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 விலக, இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற இருள் விலக விலக, நான் சொல்றேங்க, ராஜாக்கள் நடந்து வருகிற காலத்திற்கு நேராக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? அப்போ உன்னிடத்துல வெளிச்சம் இருக்குமானால் மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிட ஆரம்பித்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், நீ குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். உன்னை ஒரு காலத்தில் வருத்தவங்க எல்லாம் இன்னைக்கு உன்னை தேடி வரணும்னா ஒன்னே ஒன்று, நீ செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என் இருதயத்தை இன்னும் வெளிச்சம் உள்ளவனாய் மாற்றும், என்னை சூழ்ந்திருக்கிற இருளைகளை விலக்கி என்னை வெளிச்சத்திலே நடக்கி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எந்த பிள்ளை இருளை எதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறானோ அவனுக்குள்ள நிச்சயமாய் கர்த்தர் உதிப்பார். அவனிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. வெளிச்சம் முன்னுள் பிரகாசித்தா உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். மாற மாறதாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இந்த அடையாளம் உங்களுக்கு தெரியல. அநேகருக்கு யோசேப்பு பாருங்க, வேத வசனத்தை வச்சு, நான் தான் சொல்றேன், யோசேப்புன்னு சொன்ன பாத்தீங்களா? யோசேப்பு என்ன செஞ்சார்? பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்ன எல்லாத்தையும் சேகரித்தார். அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் சேகரிச்சு வச்சார். பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் கொடுத்து ஆசீர்வாதமா இருந்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு தெரியும் என் லைன் இதுதான் அப்படின்னு நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டதுனால நான் என்ன செஞ்சிருவேன்? சொல்லுங்களேன். அந்த வியூவிலே நான் போயிட்டே இருந்தேன்னா தடைகள் வரும், பிரச்சனை வரும், ஜெயிலு வரும், எல்லாம் உடைச்சி எடுத்து தாண்டி போனோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்ன ஏமாத்தி உள்ள ஒரு குழிக்குள்ள நான் உளுந்து ஆகணும். ஹலோ, நான் என்ன செஞ்சுதான் ஆகணும்? எல்லாம் இழந்து குழிக்குள்ள நின்று நாலு பக்கமும் இப்படி இப்படி பார்த்தா எங்க பார்த்தாலும் சவுறு தான் தெரியணும். அது எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நான் யோசேப்பு. இல்லைன்னா நான் யோசேப்பு இல்லை. நால்வர் என்னை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். செய்யாத குற்றத்துக்கெல்லாம் நம்மளை பழி சுமக்கணும். அதுதான் யோசேப்பு. இருக்குதா இல்லையா? நடக்கும். நீ உனக்கு நன்மை செஞ்சவங்களே உன்னை மறந்துடுவாங்க. அது நடக்கணும். அது நடந்தாதான் நீ யோசேப்பு. இல்லைன்னா நீ யோசேப்பா இருக்க முடியாது. சொல்லுங்க, அதான் யோசேப்பு. அப்படி இருந்தா மட்டும்தான் நீ, சொல்லுங்களேன்,
அதே போலதான் உங்களுக்கும் உங்க லைஃபை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் உங்களால ஓட முடியும். பிரச்சனை வந்தா ஜெயிக்க முடியும். ஓ, என் தரிசனம் இது, என் திட்டம் இது. ஒரு நாள் எனக்கு குறித்து இந்த ஊர்ல நல்லா அப்பா அம்மா பிள்ளைங்க சொல்றேன், உங்க அப்பா அம்மாவிடத்துல இருந்து கண்ணீரோட சாபத்தை வாங்காத. கண்ணீரோட சொல்லுங்க, கண்ணீரோட கண்ணீரோட சொல்லுங்க, கண்ணீரோட. சும்மா சாபம் வாங்கினா கூட ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கா. இல்லை நீ எல்லாம் வழங்க மாட்டாள அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காயா. கண்ணீரோட யாரிடத்துல இருந்தும் சாபம் வாங்காத, அதுக்கு நிச்சயமா பிரதிபலிப்பு உண்டு. அந்த ஜெபத்துக்கு முன்ன நான் ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன, ஜெபிக்கவே ஜெபிக்காதன்றார். ஜெபிக்கவே ஜெபிக்கவே ஜெபிக்காத. அந்த கண்ணீர் என் கரத்துல இருக்கு, நான் அந்த கண்ணீர் வற்றுகிறது வரையிலும் நாம் முடிக்கவே மாட்டேன்டார். பாருங்க, அதனாலதான் நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றது, எந்த மனுஷனிடத்துல இருந்தோம் அப்பா அம்மாவிடத்துல இருந்து கண்ணீரை வாங்காத, வாங்கி சாபத்தை வாங்காத, ஊழியக்காரன் முக்கியமா வாங்காத. புரியுதா? அது ஏற்ற காலத்துல பிரதிபலிப்பார். அப்போ 400 வருடமா இருந்த இருளை, டைம் நிறைய ஆயிடுச்சுன்னா, 400 வருடமா இருந்த இருளை யோவான் ஸ்நாபகன் மாற்றுகிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லணும் பாருங்க. இப்போ அவனை தேடி யாரெல்லாம் வராங்க, வாசிப்பலாமா? பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க. எத்தனாவது? 3:12. லூக்கா 3:12. சீக்கிரமா முடிச்சிருவோம். இதை கண்டினியூ பண்ணலாம். கத்து சுத்தமான அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டைம்ல. வாசிங்க. இது ஒரு ஆழமான சத்தியம், நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு இந்த வார்த்தை. சொல்லுங்க. ஆயக்காரர் ஃபர்ஸ்ட் போதும். போதும். ஆயக்காரர்கள் வந்தார்கள். சொல்லுங்க, யாரு ஆயக்காரர்லாம்? இந்த தேசத்துல எப்படிப்பட்டவங்களா? ஒரு 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 இப்போ ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்ல இருக்காங்க இல்லையா, அந்த அளவுல இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கிட்ட வராங்க? இப்போ வனாந்தரத்தை தேடி வராங்க. அடுத்து நின்றுங்க. ஆயக்காரன். நான் 14வது வசனத்தை வாசிங்க. போர் சேவகனும் போதும். இப்ப யாரு வரா? அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருந்தா இந்த இடத்துல உன்னை தேடி அதிகாரிகள் எல்லாம் உன்னிடத்துல வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி வருவாங்க? சொல்லுங்களேன், எப்படி வருவாங்க? சொல்லுங்களேன், எப்படி வருவாங்க? அதிகாரிகளை கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ இந்த குறித்து இன்னும் இருக்கு. வனாந்தரத்துல இருந்து இன்னும் அநேகர் நினைச்சுவாங்க வர்றதை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் நம்ம கிருபை தருவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது, இருளில் ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? சொல்லுங்களேன், என்ன இருக்கு? இருள் இருக்கு. அப்ப அந்த இருள் மாறன்னா ஏசாயா சொல்றாரு, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இருள் மாறும். அல்லேலூயா. அவரை சொல்லுங்க, அவரை சார்ந்து கொள். அப்ப என்னை குறித்து ஆவியானவர் மேல மட்டும் அசைவாடக்கூடாது. என்னை குறித்து பைபிள் எழுதியிருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சு அதை என் வாழ்க்கையில அதை அப்படியே அப்ளை பண்ண நான் ஆரம்பிக்க 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 என்ன உண்டாகும் தெரியுமா? என்ன உண்டாகும்? எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கும். எனக்குள்ள செல்வங்கள் வரும், ஆசீர்வாதம் வரும், பொருளாதாரம் வரும். என்னை எதிர்த்தவங்க, அழகா தம்பி பாட்டு பாடினா இல்லையா, எப்படி என்ன பாட்டு என்னமா அந்த ஒரு லைன் அழகா வருமே, என்ன வேண்டான்னு சொன்னவங்களாம் என்ன செஞ்சாங்களா? தேடி வராங்க இல்லையா? ஏன்னா அது வரணும்னா நீ உனக்குள்ள இருக்கிற இருள் விலக விலக, நீ அதான் சொல்றேன், நீ முழுவதும் இருளுக்குள்ள. அதான் வேதம் ஒரு வசனம் அழகா சொல்ல, என்னன்னா இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த ஒன்னதான் கர்த்தர் பிடிச்சார். ஆமே சொல்லுங்க. இருளின் ராஜ்யத்துக்குள் இருக்கிற ஒன்ன பரலோகத்திற்கு உட்படுத்தும்படிதான் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நீ இருளுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் உன்னை பிடிச்சு இழுக்கிறாரு. பிசாசு உன்னை என்ன செய்யுது? அநேக நேரம் இருளுக்குள்ளே வச்ச விரும்புது, உன்னை பிரகாசிக்க விடாதபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ பிரகாசிக்கணும்னா இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் பிரகாசிக்க விரும்புறேன். இந்த